வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்சரஸ் தேவதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம அகோர பைரவி மாந்திரிக யூடியூப் சேனலில் எந்திரங்கள் மந்திரங்கள் கொடுப்பேன். ஆனால் இந்த அப்சரஸ் தேவதையை பற்றி நான் ஒரு சிறு குறிப்பு கொடுக்குறேன். வேணுங்கிற நபர் நம்மளை தொடர்பு கொண்டு இந்த தேவதையை உபாசனையை எடுத்துக்கலாம். இதோட செயல்திறன், இது என்ன மாதிரி நமக்கு அடிமையாக உதவி செய்யும், எந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற சூட்சும ரகசியத்தை நான் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் சொல்கிறேன். இதற்கு இந்த முறையை ஆண்கள் மட்டும்தான் செய்யணும், சரிங்களா? பெண்கள் செய்யக்கூடாது. அப்சரஸ் தேவதைனா யார் அப்படின்னு நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது மோகினி வகையை வந்ததா, இதை ஒரு தெய்வத்தோட வகையில் வந்ததா, ஒரு தேவதை வகையில் வந்ததான்னு ஏகப்பட்ட பேர் சந்தேகம் கேட்குறாங்க. அதாவது தேவலோகத்தில் இந்த ரம்ப ஊர்வசி அப்படின்னு தேவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் அவங்களோட சுபபோக வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கும் அந்த தேவதைகள் படைக்கப்பட்டது. அதற்கு கீழேயும் சரி இந்த அப்சரஸ் உபதேவதைகளும் இருக்குது. நிறையா பேருக்கு இந்த ரம்ப ஊர்வசி இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் எல்லாருக்குமே அந்த ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அதே மாதிரி பல வகையான தேவதைகள் இருக்குது, சரிங்களா? இந்த தேவதையோட செயல் என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கு மனைவியாக மட்டும் இருக்கும். புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு இல்லறத்தில் மட்டும்தான் இந்த தேவதை இருக்கும். இந்த தேவதை இல்லறத்தில் இருக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இதே கேள்வி மோகினி எனக்கு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மோகினியை ஏவல் பண்ணி இருக்க வைக்கலாம். எதிரியை ஏவல் பண்ணி எதிரியை நிர்மூலமாக அடித்து நாசம் பண்ண முடியும் மோகினியை வச்சியே. அது இருந்திருந்து அவங்களோட உயிர் சக்தியெல்லாம் இது பண்ணும். ஆனால் அப்சரஸுங்கிறது நம்ம அதை கண்ணால் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட இந்த உபாசனை வாங்குற மாதிரி இருந்தால் அந்த பூஜை அறையில் பண்ணக்கூடாது. இந்த தேவதையோட மந்திரங்கள் உபாசனையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் பண்ணக்கூடாது. இது நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ உங்கள் பாயில் சில விதிமுறைகள் இருக்குது. அதை நான் சொல்கிறபடி பண்ணிங்கன்னா நேரில் வரும், உங்கள் கூட மனைவியாக இருக்கும், சரிங்களா? இதோட ரெண்டாவது ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணத்துக்கு பற்றாக்குறையே இருக்காது. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை அழைக்கும் போது அதோட உறவோடு தான் வரும். என்ன உறவு அப்படின்னா, மனைவி ஸ்தானத்தில் தான் வரும். அதை நீங்கள் இது பண்ணும்போது அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதோட கணவன், சரிங்களா? அந்த தேவதையோட கணவன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவியோட ஆசை என்னவாக இருக்கும்? நம்ம கணவன் போன இடத்துல செல்வ செழிப்போடு வாழணும், 4 பேர் மதிக்கணும், பணத்துக்கு பற்றாக்குறை இருக்கவே இருக்காது, சரிங்களா? 3வது ரொம்ப சிறப்புள்ள ஒரு விஷயம், ஆனால் இது சில பேர் நம்ப மாட்டாங்க. அடுத்த ஜென்மத்தில் அரசனாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப செல்வந்தனாக பிறப்பெடுப்பீங்கன்னு சூடியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இந்த தேவதையை இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. ஏகப்பட்ட பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? நான் இப்போதைக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஒரு 2 நபர் நம்மக்கிட்ட அந்த தேவதையை கேட்டிருக்காங்க. யாராவது சொன்னீங்கன்னா கையோடு சேர்த்து நான் பண்ணி கொடுப்பேன், சரிங்களா? இது எந்திரமாகவும் கொடுக்கலாம். உருவப்பாவை பலாமரத்தில் பாவை கட்டியும் கொடுக்க முடியும். நிறையா பேர் கேட்குறாங்க, தினந்தோறும் கணவன் மனைவியாக இருந்தால் அந்த ஆண் நண்பருக்கு அந்த உடம்பில் அந்த சக்திங்கிறது தான் எந்த தேவதையுமே கட்ட முடியும், சரிங்களா? உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதை கட்ட அவுத்துக்கலாம், வேணாங்கிறப்ப இது பண்ணிக்கலாம், சரிங்களா? எந்த தேவதையாக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி, கட்டவும் முடியும், அவுக்கவும் முடியும், சரிங்களா? அது பொதுவான இது. இந்த அப்சரஸ் தேவதையோட செயல்
ஒரு ஆணுக்கு மனைவியாக இல்லறத்தில் நைட்டில் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம், தொடலாம், கண்ணால் பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இது 2வது என்ன அப்படின்னா, பணத்துக்கு பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு பணங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். என்னால் அதை அடித்து சொல்ல முடியும். பணத்துக்கு பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. இந்த அப்சரஸ் தேவதை யாருக்காச்சும் வேணும்னா நம்மளைய தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.